பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு 2-3 நாட்கள் நாம் என்ன வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அதாவது அவங்க அந்த ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறத பார்க்குறவங்களாம் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிற மாதிரி தெரியுது. பவுல் யார், அப்போலோ யார், வந்து யார், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா விலை செய்கிறது தேவன், நீங்கள் நாங்கள் அப்போலோ பவுலுன்னு டிஃப்ரெண்ட் இல்லை, நாங்களாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நடிகரும் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினா, நடிகரனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றும் இல்லை, விலை செய்கிற தேவனாலே ஆகும்னு சொல்கிறாரு. இன்னும் சொன்னப்போனா நடிக்கிறவனும் நீர் பாய்ச்சிக்கணும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்காதீங்க, நீங்கள் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க, நாங்கள் ஆண்டோட ஊழியக்காரர்கள் தானே அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அதை தொடர்ச்சி தான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போலவும் பவுலும் நாங்கள் எப்படி இருக்குன்னா தேவனுடைய உடன் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நீங்கள் என்னவா இருக்கீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியான வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பண்ணை என்ன ஃபோம், நல்ல செழிப்பாக ஒரு தோட்டம் போல், அந்த பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, ஒரு ஆசீர்வாதமாக, நம்மக்கிட்ட ஒரு பேசும்போதே ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானம், ஒரு மன நிறைவு மற்றவர்களுக்கு உண்டாகும். அதான் தேவனுடைய பண்ணையும். ஏன்னா கிறிஸ்து நம்மகிட்ட வாசம் செய்யும்போது அப்படிப்பட்ட குணநலத்தோடு நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கை முறைகள், நம்மளோட யாராவது கொஞ்ச நேரம் பேசினாலே அவர்களுக்கு ஆறுதல் இருக்கும், தேறுதல் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், நம்மளே ஒரு மன போராட்டத்தோடு ஒரு இதோடு இருக்கும்போது ஒரு வயல்வெளியில் அப்படியே பசுமையாக பச்சை பசேல் என்று இயற்கை தோற்றத்தோட செழுமையாக இருக்கிற இடம் பார்த்தா ஒரு இருதயத்தில் ஒரு மனநிறைவு, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதே தான் நாம் தேவனுடைய பண்ணையுமாக இருக்கிறோம். நாம் ஒரு ஃபார்ம் பிளேஸ், நம்ம அப்படியே வயல்வெளியோடு அப்படியே பச்சை பசேல்னு இருக்க மாதிரி நம்மளுடைய இருதயம், நம்முடைய பேச்சு அப்படியாக வெளிப்படுத்தும். மற்றவர்கள் நம்மளோடு பேசும்போது நம்மகிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஏதோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுனா மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு மனசில் ஒரு நிறைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால்? நம் கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மளை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். நம்மளுடைய சுயம் சாகடித்து கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நாம் சுமந்து கொண்டு செல்கிறோம். அப்போ கிறிஸ்துவோட சுபாவம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலாக, தேர்தலாக, ஒரு மனநிறைவை கொடுக்கிறபடி நம்மளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதான் தேவனுடைய பண்ணையுமாய் இருக்கிறோம். அடுத்து நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறோமா? பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். யார் மாளிகையாய் இசைவாய் இணைக்கப்பட்டு? நீங்கள் நானும் தான். நாம் ஒரு சபை ஐக்கியத்தில் கூடி வரும்போது நாம் ஒவ்வொருவரும் அப்படி இசைவாக இணைக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்கள் என்ற நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரும் அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறும்போது அதன் மூலமாக கிறிஸ்து நாமம் மகிமைப்படுகிறது. நாம் கிறிஸ்துவோட சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய அவயமாக இருக்கிறோம். நாம் ஒன்றாய் இசைவாக இணைக்கப்பட்டு தேவ ராஜ்யத்தை எழுப்புகிறோம். அது மாளிகையாக எழுப்புகிறோம். நாம் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து என்ற கண்மலை மேல் நாம் ஒவ்வொருவரும் அப்படியே இசைவாய் எப்படி ஒரு பில்டிங் கட்டும்போது அந்த செங்கக்கல்லை ஒன்றுக்கொன்று அப்படியே பக்கத்தில் வச்சு இடையில அந்த சிமெண்ட் பூசுறாங்க. என்னது? அந்த கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம், அந்த அன்பு அப்படியே நம்மளை அப்படியே ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கிறது. நம்மளை இசைவாக இணைக்கப்பட்டு உங்களையும் என்னையும் இணைப்பது கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ஐக்கியம், அவருடைய பரிசுத்த ரத்தம், அவருடைய அந்த பிணைப்பு. அதில் தான் நாம் இணைக்கப்பட்டு பெரிய மாளிகையாக எழும்பி பிரகாசிக்கிற வல்லமையாக ஆண்டவர் நம்மளை மாற்றுகிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் ஆலயம், நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் சர்ச், நாம் ஒவ்வொருவரும் அந்த உணர்வு நமக்கு எப்பயுமே இருக்க வேண்டும்.
அப்படி ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கும்போது நாம் முழுவதுமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே தேவனுடைய அன்பில் இணைக்கப்பட்டு அப்படியே நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது அது கிறிஸ்துவுக்குள் அது பெரிய மாளிகையாக பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் நம்மளை வேர்பிரித்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருடைய அன்பை ருசிக்க வைத்திருக்கிறார். அவருக்காக ஓடும்படிதான் நம்மளை வேர்பிரித்திருக்கிறார். நாம் நம்மளுடைய சுயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே, நீர் பண்ணையாக வைத்திருக்கிறீர். தேவனுடைய பண்ணையாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக அவருடைய மாளிகையாக நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நாம் அவருடைய பண்ணையாக இருக்கிறோம், அவருடைய மாளிகையாக நாம் இருக்கிறோம். நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் நம்மளை வேர்பிரித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மளை அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அர்ப்பணிப்போடு ஆண்டவரே உம்முடைய பண்ணையாக இருக்கிறோம், உம்முடைய மாளிகையாக இருக்கிறோம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக அவங்க பேசும்போது இருதயத்துக்கு ஆறுதலை தரும்படியாக, ஒரு தேர்தலை தரும்படியாக ஆண்டவரே என்னுடைய சுபாவத்தை நீங்கள் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே எங்களை மாளிகையாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைவாக இணைக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் சபை கூடுவதில் ஒருபோது விட்டுவிடாதபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட்டு, இது உயர்ந்தோர் தாழ்ந்தோர், பெரியவர் சிறியவர், ஆண் பெண்கள், இந்த பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்புக்குள் இணைக்கப்பட்டு, அல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அவர் கிறிஸ்துவின் மேல் கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் ஆண்டவரே நாங்கள் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறபடி ஆண்டவரே எங்களை நீ மாளிகையாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கொண்டு நீ என்ன சித்தம் செய்ய நீ வைத்திருக்கிறோ ஆண்டவரே, நீங்கள் அதன்படி நடத்துங்கப்பா, என்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்பாவும் ஒமேகா மனவரே உம்மை துதிக்கிறோம். ஆதி அந்த மனவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உம்மை துதிக்கிறோம். வாளாக்காமல் தலையாக்கரே உம்மை துதிக்கிறோம். கீழாக்காமல் மேலாக்கரே உம்மை துதிக்கிறோம். அண்ட சராசரங்கள் சிருஷ்டித்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே ஆழமாக இடைப்பட்டீர். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா நவம்பர் மாதம் இந்த 11வது மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி தகப்பனை, ஸ்தோத்திரம். இந்த 30ஆம் தேதி ஆண்டவரே அப்பா நவம்பர் மாதத்தின் 30ஆம் தேதியை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நீங்கள் நடத்தி ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தில் 11 மாதங்கள் ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாக ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் நடத்தி கொண்ட விதத்தை நினைக்கும் போது இருதயத்தின் ஆழத்தில் இருந்த நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம். ஆண்டவரே, எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வருகிற தேவனே, இந்த ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த மாதம், இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்ன ஒரு ஆண்டவரே நிறைவோ குறைவோ உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே என்ன நடந்தாலும் ஆண்டவரே தீமையும் நன்மையாக மாற்றிக்க தேவன், எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் நீ நடத்தி தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலையில் உண்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கிருபை பாராட்டினீர். நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, உடைய புதிய கிருபைனால் எங்களை நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தின் மேல் தாகமாய் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தாகம் முழுமையில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, இவர்களை உங்களுடைய ஆவினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா திங்குக்கு விலக்கி பாதுகாத்து ரசிங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே அன்பு சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் தெரித்திருக்க
ஆசீர்வாதத்தை வழிநடத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பம் திராட்சரசம் குறையாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் சொந்த பந்துகள், உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள் எல்லாரும் இது உடைய கல்வார் ரத்தத்தை தெளிக்கிறேன். சிலுவை நடாலத்தை தரிக்கிற ஆண்டவர். நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் செல்கிற வேலை செய்கிற ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் கண்களை தயக்கடிக்க கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவே சரீர பலன் ஆரோக்கியத்தை தந்து அவர்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோட சக ஊழியர்கள் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே சமாதான தேவன் தெய்வீக சமாதானத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களும் தயவும் இரக்கமும் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதித்தரிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தில் அப்பா இந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே கடைசி நாளை நீங்கள் அற்புதமாக எங்களோடு கூட இந்த நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை எங்களை அப்பா உம்முடைய ஆண்டவரே பண்ணையுமாய் உம்முடைய ஆண்டவரே மாளிகையுமாய் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.